ஆன். ஓகே, இறங்குங்கப்பா. என்ன இறக்கிடு. வா. இந்த பேக் பாத்து. பாத்து இருங்க சந்தோஷ். இல்ல? பியூட்டிஃபுல் லொகேஷன். இந்தா. வா. வாவ், பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஓ, வாவ். உட்காரு. இந்த வீடு நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரா இருக்குல்ல? வீடடா இது. யப்பா. இதுக்கு ஆச்சரியப்பட்ட எப்படி? இதை விட வேற ஏதாவது இருக்கா? ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். அங்கிள், அங்கிள். டேய், உட்கார்றா. ஓகே. டயர்டே ஆக மாட்டே நீ. வெல்கம் சந்தோஷ். அங்கிள், மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் மனோஜ். ஜவஹர். ஐ அம் சௌமியா. வணக்கம். சாந்தி. ஆஷா. சந்தன பாண்டி அங்கிள்னு சந்தோஷ் சொன்னப்போ நான் ஏதோ வயசானவரா இருப்பாருன்னு நினைச்சேன். பார்த்தா அங்கிள் இவ்வளவு யூத்தா இருக்காரு. உன்னை பார்த்த உடனே இன்னும் 5 வயசு குறைஞ்சு போச்சு. அங்கிள் பெரிய சேட்டக்காரரா இருப்பார் போல இருக்கு. அது இப்பதான்ப்பா, உங்க வயசுல இல்ல. நீங்க எல்லாம் ஜாலியா கூட படிக்கிற பொண்ணுங்களை தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நாங்க படிக்கிற காலத்துல அப்படி இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட பேசினா அண்ணன் ஒதிப்பான், அப்பா மெதிப்பாரு. சரி, அந்த கதை எதுக்கு இப்போ? நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நான் அருமையா டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, கம் ஆன் गाइस. முதல்ல குளிக்கணும். ஆமாப்பா. வா. போடா. அங்கிள், ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. கையை கொடுங்களேன். உண்மையிலேயே நீங்க ஒரு உயர்ந்த மனிதன் அங்கிள். டேய், அவர் 4 மனிதன்டா. வா. வரேன் அங்கிள். ஹலோ ஐயா, நான் சொன்னது இவங்களதான். நான் பாத்துக்கிறேன். So nice. ஆஷா, வா சந்தோஷ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தியா? இந்த ஃப்ளவர்ஸ் படிச்ச மாதிரி கடவுள் வேற எந்த பொருளையும் இவ்வளவு அழகா படைச்சது இல்லல்ல? உன்னை படிச்சிருக்கானே ஆஷா. என்ன சந்தோஷ், ஜோக் பண்றியா? தாஜ்மஹால் அதிசயம் சொல்றது ஜோக்னா, இதுவும் ஜோக் தான். எனக்கு ஊமையை விட உண்மைதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். பட் உண்மையை விட உன்ன ரொம்ப பிடிக்கும். உன்ன ரொம்ப பிடிக்கும் சொன்னதுக்கு காரணம் எதுவும் கேட்க மாட்டியா? ஒருத்தரை பிடிக்கும் சொல்றதுக்கு காரணமே அவசியம் இல்ல. பிடிக்காதுன்னு சொல்றதுக்கும் அப்படிதான். இவளுக்கு என் மனசுல இருக்கிறது புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாளா? ஹாய் அங்கிள். ஹாய். எப்படிமா நம்ம ஊரு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்பி போறப்பதான் மனசே இல்லாம போவோம். ஹலோ. மெட்ராஸ்ல இந்த டிராபிக், டென்ஷன், பொல்யூஷன், ஹரிபரி எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு. அமெரிக்கால இருந்து போன். அமெரிக்காவா? ஹலோ, சந்திர பாண்டி. யா, when is the ship arriving? Okay, I'll take care. Right now I have some guests with me. Call tonight. Thanks. அமெரிக்கால கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஐயாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத நாடே கிடையாதுங்க. அலாஸ்கால கூட ஐயாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எது கேட்கிற சாந்தி? அமெரிக்கால ஏதாவது காரியம் ஆகணுமா? காரியமா? அவ லட்சியமே அமெரிக்கா வாழ்க்கை தான் அங்கிள். சௌமியா சொல்றது உண்மைதான் அங்கிள். அமெரிக்கால MCA படிக்கணும், படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்க்கணும், நிறைய சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். இதெல்லாம் தான் என்னோட கனவு. குட். ஆனா ஸ்டேட்ஸ்க்கு போறதுக்கான பண வசதி, மத்த லிங்க் எதுவுமே எனக்கு இல்ல. அங்கிள், நான் உங்ககிட்ட பிராங்காவே கேக்குறேன். நான் அமெரிக்கா போக உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு ஆறு செலவை நான் சம்பாரிச்சு திருப்பி வட்டியோட கொடுத்துடுறேன். கவலைப்படாத சாந்தி. நீ அமெரிக்கா போக மட்டும் இல்ல, அங்க படிக்க,
சம்பாதிக்க எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஒண்ணு பண்ணிடாதீங்க. செல்வம், நான் சம்பாதிச்சது கூட செல்வம் நினைக்கல, உன்ன நினைச்சேன். என் ஆளுங்களை லாக்அப்ல போட்டு வச்சிருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அங்க நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த. என்ன கேஸ்ன்னு கேட்டேன். சந்தேக கேஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப கூட உன் மேல எனக்கு சந்தேகம் வரல. கூடவே கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்குத்தான் உனக்கு மாலை என் செல்லம். இந்த மகாபாரதம் தெரியுமா? குந்தி தான் ஆத்தா, பாண்டவங்க அண்ணன் தம்பிங்க. இத தெரிஞ்சும் கர்ண துரியோதனை விட்டு வரவே இல்லை, கூடவே இருந்தான் கடைசி வரைக்கும். செத்தான். ஆனா நீ அப்படி செய்யலையடா. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க, அழுவாத. நான் போடுற சோத்தை விட்டுட்டு போலீஸ்காரன் போட்ட எலும்ப கவிட்ட. உனக்கு எதுக்குடா உசுரு? இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் ரவுடி பொறுக்கி யார் வேணாலும் வாழலாம். ஆனா நம்பிக்கை துரோகி மட்டும் வாழவே கூடாது. என்ன ஐயா? அங்கிள் வந்துட்டாரு. இன்னும் நீங்க தூங்கலையா? அங்கிள் ஏதோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தம்பி, இது காடுப்பா. எங்கேயாவது சின்ன சத்தம் வந்தா கூட பெருசா கேட்கும். போய் படுத்து தூங்குங்க. சரி வாங்க. குட் நைட் அங்கிள். காலேஜ், ப்ரொஃபசர், எக்ஸாம், உங்க வீடு எங்க வீடு, இது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி ஹாயா சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். பட் லொகேஷன் எதுவா இருக்க கூடாது. பின்ன நியூயார்க்கா இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாடா. நீ புஷ்ஷுக்கு மகளா பிறக்க வேண்டியவ, தவறி போய் புண்ணியகுடிக்கு மகளா பிறந்துட்ட. பாத்தியா மனோஜ், நீயே என் ஆம்பிஷனை கிண்டல் பண்ணலாமா? ஓகே ஓகே வா. நான் அமெரிக்கா போய் படிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது என்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே? ஏன் அந்த சந்தோஷம் இந்தியாவுல கிடைக்காதா என்ன? நீ நானும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கோமே லவ், அது கொடுக்காத சந்தோஷத்தை அமெரிக்கன் டாலர் கொடுக்க போகுது? சொல்லு. வேண்டாம் மனோஜ், இந்த டாபிக் எடுத்தாலே 2 பேருக்கும் டஃப் ஆயிடுது. வேற டாபிக் பேசலாம். ஏய் அங்க பாரு, கோவில் மாதிரி இருக்கு. கோவில் மாதிரி இல்ல, கோவிலே தான். வா மனோஜ் போலாம். நீ அமெரிக்கா போகணும்னு வேண்டுவேன், நான் நீ அமெரிக்கரையே தாண்டக்கூடாதுன்னு வேண்டுவேன். டோட்டலா சாமி கன்ஃபியூஸ் ஆக போகுது. இது தேவையா? தேவைங்கிறியா? ஒழுங்கா சாமி கும்பிடு. போயிடுங்க, இந்த பிரதேசத்தை விட்டே போயிடுங்க. போகலன்னா மேல போயிடுவீங்க. யாரோ பைத்தியக்காரன். வா சாந்தி. சாந்தி இனிமேல ஏது சாந்தி?